இன்னைக்கு நம்ம சிம்புதேவனோட டைரக்ஷனில் யோகி பாபு மற்றும் பலர் நடிச்சிருக்க படமான போட் அந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். போட் இதை பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து ட்ரெய்லரில் ரொம்ப அழகாக கன்வே பண்ணாங்க. இது மிட்ஸில் நடக்கக்கூடிய ஒரு கதை, 1943 அப்போ நடக்கக்கூடிய அந்த பீரியடில் நடக்கக்கூடிய ஒரு கதை அப்படிங்கிறத. ஸோ ஆமாம், 1943 இரண்டாம் உலகப் போர் நடக்குது. அப்போ சென்னையில் நடந்த சில பேஸ்ட் ஆன் ட்ரூ இன்சிடென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு உருவான படம் தான் போட். படத்தோடைய ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யோகி பாபு வந்து அவங்களுடைய தம்பியை மீட்கிறதுக்காக போகிறாங்க. ஏன்னா அவங்க தம்பி பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கிட்ட மாட்டிக்கிறாங்க ஒரு புரட்சியில் ஈடுபட்டதுனால. அதனால போகிற யோகி பாபு அங்கேருந்து சில விஷயங்களை ஃபேஸ் பண்ணுறாங்க. போட்டுக்குள்ளே இவங்க எல்லாம் எப்படி வராங்க, அங்கே சில இன்சிடென்ட்ஸ் நடக்குது. ஜப்பானுடைய விமானங்கள் வரும்போது ஆஹா குண்டு போட வராங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சிதற ஆரம்பிக்கிறாங்க. அங்கேருந்து ஆரம்பிக்கிற படம் போட்டுக்குள்ளே எப்படி போனாங்க, ஏன் போனாங்க, அதுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு, எல்லாரும் இதுலேருந்து தப்பிச்சு வந்தாங்களா, யோகி பாபு அவரோட தம்பியை பிரிட்டிஷ் அரசாங்கத்திலேருந்து மீட்டாரா இல்லையா அப்படிங்கிறது தான் போட்டோட கதை. நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போதே ஒரு சில விஷயங்கள் தெரியும். சிம்புதேவன்ஸ் டச் அப்படிங்கிறது வந்து படத்தில் நிறைய இடத்துல இருந்துச்சு. ஏன்னா ஒரு பொலிட்டிக்கல் சட்டையரை ரொம்ப அழகாக யாரையுமே ஹர்ட் பண்ணாத விதத்தில் சொல்லக்கூடியவர் தான் சிம்புதேவன். ஸோ அந்த வகையில் டைலாகாக எல்லா இடத்துலையுமே ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. கேஸ்ட்டை பற்றி பேசும்போதாக இருக்கட்டும், ரீஜியனை பற்றி பேசும்போதாக இருக்கட்டும், இல்லை நான் இந்த பூர்வக்குடி அப்படின்னு சொல்லி பேசும்போதாக இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. அட் த சேம் டைம் பிரிட்டிஷ் அரசாங்கம் இங்கே உள்ளே வந்து நம்மளை எந்த வகையில் வந்து ட்விஸ்ட் பண்ணி விடுறாங்க, நம்மளுக்குள்ளே எப்படி சண்டையை ஏற்படுத்துறாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகா அந்த போட், சின்ன போட்டுக்குள்ள இருக்க எல்லாத்தையுமே ரொம்ப அழகா காமிச்சிருந்தாங்க. ஏன்னா ஒரு போட்டுக்குள்ள 10 பேர் இருக்காங்க. அந்த 10 பேருக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்த வந்து ரொம்ப அழகா கன்வே பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் மேக்கிங் வைஸ்ல இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு கட்ஸ் வேணும். ஏன்னா ஒரு 10 பேரை ஒரு சின்ன போட்டுக்குள்ளே, அதாவது பெரிய ஷிப்பு கூட கிடையாது, சின்ன போட்டுக்குள்ளே உட்கார வச்சு அதில் மிக்சியில் ஒரு படம் பண்ணுறாங்க. ஒரு சில இடங்கள் வந்து செட் போட்டு எடுத்தாலும் ஒரு சில இடங்கள் மிக்சியில் போய் பண்ணியிருக்காங்க. எல்லாம் தாண்டி கடலில் பண்ணுறதுங்கிறது சாதாரணமான ஒரு விஷயமும் கிடையாது. ஏன்னா அதோட லைட்டிங் வேரி ஆகும், அதோடைய வெதர் வந்து வேறு ஆகும். ஸோ இதெல்லாம் தாண்டி அந்த படத்தை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மேக் பண்ணி நம்ம தேட்டருக்கு கொண்டு வரது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ அந்த விஷயத்தில் சிம்புதேவன் ரொம்ப அழகாக அதை பண்ணியிருக்காரு. எங்கே நம்மளுக்கு வந்து இந்த படத்துடைய லேக் தெரியுது அப்படின்னா, லேக்னா இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு எங்கே தெரியுது அப்படின்னா, படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு கொஞ்ச நேரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிலப்பரப்பில் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே கடலுக்குள்ளே இறங்கினதுனால டாக்கி ரொம்ப அதிகமாகிடுச்சோ அப்படிங்கிற ஒரு தாட் வந்து பார்க்குற எல்லாருக்குமே இருந்துச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் நிலப்பரப்பில் இருந்துட்டு செகண்ட் ஹாஃப்லேருந்து கடலுக்குள்ளே இறங்கியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருந்துச்சு. பட் யோகி பாபுவோடைய ஆக்டிங் வைஸில் அவர் எங்கேயுமே நம்மளை வந்து டிசப்பாயின்மெண்ட் பண்ணாமல் அவருக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை ரொம்ப அழகாக எடுத்து நடிச்சிருந்தாரு. அந்த எம்எஸ் பாஸ்கருடைய கதாபாத்திரம், அதோடைய ட்விஸ்ட் வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். அதை நான் இங்கே ரிவீல் பண்ண விரும்பலை. ஏன்னா அவர் ஏற்று நடிச்சிருக்க ஒரு கதாபாத்திரம் ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக இருக்குது. அந்த கதாபாத்திரம் பேசக்கூடிய அரசியல், அந்த கதாபாத்திரம் பேசக்கூடிய சுதந்திரம் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக கன்வே ஆகுது. அண்ட் ஸ்டாரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீமாகவும் அதுவும் மலையாளத்தில் ஒரு மலையாளியாகவும் நடிச்சிருக்காரு. அப்படிங்கும்போது இங்கே இந்த முஸ்லீம்ஸ் அப்படிங்கும்போது என்ன ஒரு பார்வை பார்ப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை பேசினதாக இருக்கட்டும். அட் த சேம் டைம் சின்ன ஜெயந்த் வந்து ஒரு பிராமணன் நடிக்கும்போது இங்கே யோகி பாபு வந்து இவங்க 2 பேருக்குள்ள காஸ்ட் வேரியண்ட். அட் த சேம் டைம் யோகி பாபு ஒரு 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 இடத்துல ஒன்று சொல்கிறாரு, என்னென்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு எங்களுடைய ஊரை திருப்பி தாங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே வரக்கூடிய வசனங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சமீப காலங்களா இல்லை முன்னாடியும் சரி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க பல அரசியலை வந்து பேசின படம் தான் வந்து போட். அரசியலை ரொம்ப அழகாகவும் ஹர்ட் பண்ணாத விதமாகவும் நிறைய இடத்துல போட் பேசியிருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும். ஒரு சின்ன எலி, அந்த எலிக்கு இருக்கக்கூடிய எமோஷன், அந்த எலியும் அதை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கும் இருக்கக்கூடிய எமோஷனை ரொம்ப அழகாக காமிக்குது. சாம்ஸ் வந்து லால் சேட்டா நடிச்சிருக்காரு. அந்த சேட்டா நடிக்கும்போது அவர் ஃபேஸ் பண்ணக்கூடிய, அவர் பார்க்கக்கூடிய சில அரசியலை அவர் வழியாக வெளிப்படுத்துறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அண்ட் மதுமிதா வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெலுங்கியாக நடிச்சிருக்கும் போது அவங்க வந்து ப்ரெக்னென்ட் லேடி. அந்த மதுமிதாவுடைய எமோஷன் வந்து ஒரு இடத்துல போய் நிப்பாட்டும். அதுவுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு இடத்துல ஒரு டைலாக் ஒன்று வரும். என்ன அப்படின்னா, இவங்க இருக்க ரொம்ப கெட்டவங்கள் ஆகிட்டு இருக்காங்க, வந்துருப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டைலாக் ஒன்று இருக்கும். அந்த மொமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா லிட்ரலாகவே ஆமாம்ல இப்படி தானே அப்படிங்கிற மாரி இருக்கும். ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகும் அப்படின்னா, யாராவது ஒருத்தவங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவு வரும். யாருமே அதுக்குள்ளே ஒத்துப்போக மாட்டாங்க. கூட இருக்கவங்க அதாவது நம்ம ஹெல்ப்னு போய் நிற்கும் போது நமக்கு ஹெல்ப் பண்ணவங்களுக்கே நம்ம வந்து எந்த அளவுக்கு துரோகம் பண்ண இறங்குவோம் நம்மளுடைய சுயநலத்துக்காக அப்படிங்கிறதையும் படத்தில் வந்து பேசுனது வந்து ரொம்ப அருமையாகவும் இருந்துச்சு. கடைசியாக கிளைமேக்ஸ் வந்து
எப்படி போய் முடியணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து ஓடிக்கிட்டே இருக்கு எங்களுக்கு. அந்த இடத்துல வந்து ரொம்ப கன்வின்சிங்காக இந்த கிளைமேக்ஸை இப்படி தான் முடிக்கலாம், இதுதான் அழகான ஒரு கிளைமேக்ஸ், இதுதான் அழகான ஒரு ஜஸ்டிஃபை அப்படிங்கிற மாரி நம்மளுக்கு வந்து பார்க்கும்போது அது தெரியுது. இதை தாண்டி படத்தில் அந்த நிலப்பரப்புடைய போர்ஷன்ஸை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். எல்லாரையுமே இதுக்குள்ளே காமிச்சது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு பிராமணனையும் ஒரு இஸ்லாமியரையும் ஒரு தெலுங்கியனையும் பிரிட்டிஷையும் அட் த சேம் டைம் லால் சேட்டுங்க அப்படிங்கிற ஒரு கேரக்டரையும் உள்ளே வைக்கும்போது அது எல்லாரோடைய அரசியலையுமே உள்ளே கொண்டு வந்து நிப்பாட்டினது ஒரு நல்ல ஒரு விஷயம். ஒரு சாங் ஒன்று வரும், அந்த சாங்கில் இருக்கக்கூடிய அரசியலுமே இருக்குது. என்னென்னா கிளாசிக்கல் சிங்கராக இருக்கக்கூடிய கௌரி ஒரு பாட்டு ஒன்று பாடுவாங்க, அது கானா பாட்டாக இருக்கும். அதில் இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடியாலஜியாக தான் நம்ம பார்க்கும்போது தெரியுது. ஏன்னா கிளாசிக்கல் சிங்கர்ஸ் வந்து கானா பாட்டை நிறைய பேர் வந்து இருப்பாங்க. ஏன்னா இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா இசை சமூகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியலுங்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த பாடல் பாடவங்க இல்லை இந்த இசையை கற்றுக்கிட்டவங்க அப்படிங்கும்போது அது ஒரு பிரிவினை ஏற்படுத்தும்ல. ஸோ அந்த விஷயத்த இங்கே உடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். எம்எஸ் பாஸ்கரோட அந்த ஒரு கேரக்டர் ட்விஸ்ட் வந்து காமிக்கும்போது நல்லா அழகாக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஸோ ஓவராலாக இந்த படம் நான் சொன்ன மாதிரி தான், போட்குள்ளே என்ன நடக்குது, இவங்க எல்லாரும் எப்படி மீட் பண்ணிக்கிறாங்க, இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள், இதை தாண்டி யோகி பாபு அவர் தம்பியை மீட்டாரா இல்லையா அப்படிங்கிறதான் கதை. இது ஒரு தேட்டர் வாட்சபிள் மூவி அப்படின்னு சொல்லி ஆகணும். ஏன்னா அதோடைய அந்த ஒயிட்ஸை வந்து நம்ம பார்க்கும்போது, அதாவது இந்த ஒரு விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா ஒய்டாக பேசுகிறதா இருக்கட்டும், அந்த போர்ஷன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நம்ம தேட்டருக்கு பார்க்கும்போது அந்த தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணும். ஸோ இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம்னா கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். ஏன்னா எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா முக சுளிக்க மாதிரியான எந்த ஒரு காட்சிகளும் இல்லை, எந்த ஒரு வசனமுமே இல்லை. ஸோ அந்த வகையில் நீங்கள் குடும்பத்தோட குழந்தைங்களோட உட்காந்து பார்க்கலாம். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விஷயங்களை பேசுவாங்க, அதுவுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. டோட்டலாக இது சிம்பு தேவன்ஸ் மூவி அப்படின்னு சொல்லி ஆகணும். எங்கேயுமே அது வந்து இவருக்காக மாற்றலாம் அவருக்காக மாற்றலாம் அப்படின்னு எதுவுமே மாற்றாமல், இது என்னுடைய கதை, நான் இப்படி தான் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதேமாரியே எடுத்திருக்கேன் அப்படிங்கிற வகையில் சிம்பு தேவன் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ போட் கரை சேர்ந்துச்சா சேரலையா அப்படிங்கிறத தேட்டரில் போய் பாருங்கள். இன்னொரு வீடியோ மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச்.